ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு பொங்கல் மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். யமதர்மராஜா இருக்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு. அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொங்கல் வந்து சூப்பராக வந்து எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. இவன் வந்து எங்களோட மாறா எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சமத்து பையன். அந்த கோயில் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு. பொங்கல் அதுமா சரி ஓகே சும்மா இல்லாமல் போய் ட்ரை பண்ணி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தோம். மேப் போட்டு தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால போகிற இடம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து நிறைய வயல்லாம் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன ஊர்கிட்ட இந்த கோயில் இருக்குது அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நன்னிலம் அதுக்கிட்ட அந்த தாலுக்கா கிட்ட வந்து ஸ்ரீவாஞ்சியம். அங்கே வந்து இந்த கோயில் நேம் வந்து வாஞ்சிநாதர் சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக கோயில். தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஒரு கோயிலில் தான் வந்து சிவனும் வந்து யமதர்மராஜா ஓகே அவங்க 2 பேரும் வந்து ஒரே கோயிலில் வந்து 2 சன்னதியாக வந்து அமைஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. இது ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுற ஏதோ ஒரு ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீண்ட ஆயில் வந்து பெருகிறதுக்கு இந்த ஆயில் குறை இருக்கிறவங்கலாம் வந்து அங்கே வந்து தீபம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். அதையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த கோயிலோட வந்து ஃப்ரண்ட்டு. உள்ளே போகும்போது இப்படி தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய கோயிலில். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். யாராச்சும் வந்து கும்பகோணம் இல்லை வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் கிட்ட அரௌண்டிங் இருக்கீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோ பாருங்கள் யமதர்மராஜருக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி வச்சு அப்படி ஒரு வே மாதிரி போகுச்சு. அவங்களோட இமேஜுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் மூலவர் சன்னதி ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது. பட் ஓகே நான் உங்களுக்காக வந்து எடுத்துருந்தேன். இது அந்த சிவன் இருந்தாங்களே அந்த கோயிலோட வந்து குளம் நல்லா பெரிய கோயில். ஆக்சுவலாக குளம்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி வரத்துக்குலாம் ப்ளேஸஸ் ரொம்ப நீட்டாகவே கோயிலை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 3 கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். வீடியோ அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். போயிட்டே இருக்கும்போது வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பனைக்கிழங்கு வந்து வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம். அதை லைட்டாக வந்து கிளிக் பண்ணேன். அதே மாதிரி வந்து போகிற இடத்துல வந்து பூந்தோட்டம் அதே சரௌண்டிங் எல்லாம் ஒரே சரௌண்டிங்கில் தான் இருக்குது. பூந்தோட்டத்தில் வந்து சரஸ்வதி கோயில் வந்து இருக்குது. சரஸ்வதி தேவிக்கு வந்து இங்கே தான் கோயில் இருக்குது. பூந்தோட்டம் இதுவுமே வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அங்கேயுமே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் கிடையாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் போர்ட்ரேட்லேயும் இன்னொரு ஷேப் கொஞ்சம் மாறி இருக்கும். சிலது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்திருப்பேன், சில வேர்ட்டிகலாக எடுத்திருப்பேன். கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து லலிதாம்பிகை கோயில் ஆக்சுவலாக வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த தனுஷ் ராசிக்கு வந்து 2025 இது மாதிரி கோயிலெலாம் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன். ஆலச்சேரி சும்மா தானே இருக்கும், பக்கத்தில் தானே இருக்குது, நம்மளுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தானே இருக்குது, சும்மா போய் பார்ப்போம் எப்படி இந்த வருஷம் வந்து அமையுது அப்படிங்கிறனால வந்து போயிருந்தேன். வேறு யாருக்கெல்லாம் தனுஷ் ராசி அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பாம்புரம் ஆக்சுவலாக போயிருந்தோம். இதுவுமே வந்து ராகு கேது கோயில். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பரிகார ஸ்தலம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ஈவினிங் போனதுனால வந்து நைட் ஆகிடுச்சு இந்த எல்லா கோயிலுக்குமே போகிறதுக்கே. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை இது மாதிரி பரிகார நாளில் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும்.